அதாவது வள்ளுவர் கூட சொல்லுவார், எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்று. எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் என்பது ஔவையாரினுடைய வாக்காகவும் இருக்கிறது. இந்த நூலிலேயே நாம் பார்த்தோமே ஆனால் நிறைய இடங்களிலே ஆத்திச்சூடியினுடைய அந்த வரிகளை எல்லாம் எடுத்து அவற்றையெல்லாம் கவிதை வரிகளாக நம்முடைய நூலாசிரியர் பிரியாமூர்த்தி அம்மா அவர்கள் தந்திருக்கின்றார். இந்த அழகிய வாய்ப்பை முதலாக எனக்கு வழங்கிய லண்டன் பாமுகத்திற்கும் தமிழ் வானொலி இணையத்திற்கும் என்னுடைய நன்றியை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக வரவேற்புரையை வழங்கி நிகழ்ச்சியை தொகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சிவதர்ஷினி ராகவன் சகோதரி அவர்களுக்கு என்னுடைய நன்றி. அடுத்ததாக இந்த நூல் பற்றிய அறிமுகத்தையும் ஆசிரியர் பற்றிய அறிமுகத்தையும் வழங்கிய என்னுடைய உடன்பிறப்பு சரஸ்வதி பாஸ்கரன் அவர்களையும், நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலேயே இந்த அதிபர் நடாமோகன் அவர்கள் மிக அழகாக பிரியாமூர்த்தி அம்மாவை பற்றிய தகவல்களை எல்லாம் தொகுத்து சொன்னார். தெரியாத பல தகவல்களையும் அவர் ஏற்கனவே இந்த லண்டன் பாமுகத்தோடு அவர் எப்படி இணைந்திருக்கின்றார் என்ற செய்தியையும் சொன்னது மிகச் சிறப்பாக இருந்தது. அவருக்கும் எனது நன்றியை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது இந்த நூல் திறனாய்வு என்பது ஒரு சாதாரண வேலை அல்ல. ஒவ்வொரு கவிதைகளையும் படித்து நாம் புரிந்து கொண்டு அவருடைய மனநிலையில் இருந்து பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த நூல் திறனாய்வு என்பது மிகச் சிறப்பானதாக இருக்கும். எனக்கு நேரம் மிக குறைவான நேரமே எனக்கு கிடைத்தது. ஏனால் இப்பொழுதுதான் நான் பணி உயர்வு பெற்றிருக்கிறேன். பள்ளியிலும் வேலை அதிகம். என்னால் எந்த அளவிற்கு சிறப்பாக செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு நான் சிறப்பாக செய்வேன். முதலாக பார்த்தோமே ஆனால் இந்த நூலானது ஆசிரியருக்கு சமர்ப்பணம் செய்து எழுதியிருக்கின்றார் முதலிலேயே. அதிலும் பார்த்தோமே ஆனால் தன்னுடைய அந்த குறிப்பாக கொடுத்திருக்கக்கூடிய இடத்திலேயே அகர வரிசைப்படுத்தி அகரம் தொட்டு ஆதியாகி இனிமை சேர்த்தே ஈடில்லா புகழுடன் உண்மையின் வடிவாய், அப்படியே அந்த அகர வரிசையிலேயே ஆசானை புகழ்ந்து போற்றி இந்த நூலினை ஆசானுக்கு சமர்ப்பணம் செய்திருக்கிறார். நூல் ஆசான் அவருக்கு யார் ஆசானாக இருந்தாரோ அவரே அணிந்துரையையும் மிக சிறப்பாக கொடுத்திருக்கின்றார் இந்த நூலுக்கு. அதுவும் கெடலெங்கே தமிழின் நலம் அங்கெல்லாம் தலையிட்டு கிளர்ச்சி செய்க என்ற பாவேந்தரின் வரிகளோடு அவருடைய அணிந்துரையை ஆரம்பித்து பார்க்கின்றார். இந்த நூலின் பெரும்பாலான இடங்களில் பார்த்தோமேயானால் மரபு கவிதைகள், அதுவும் வெண்பா வன்பா என்று சொல்லக்கூடிய வெண்பா. பொதுவாகவே வெண்பா எழுதுவது என்பது அனைவருக்கும் ஒரு கடினமானது. அதனால்தான் அதற்கு பேர் வன்பா, வன்மையான பா, ரொம்ப கடினமான பா அப்படின்ற ஒரு கருத்து நிலவி வருவது. ஏன்னா தலை தட்டும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் புணர்ச்சியால தலை தட்டும், கெடும், இந்த மாதிரியான நிகழ்வுகள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு பா வகை. ஆனால் நிறைய பாடல்கள் பார்த்தோமே ஆனால் நிறைய கவிதைகள் வந்தது வெண்பாவிலேயே இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக இந்த நூலுக்கு வந்துட்டு வாழ்த்துறையை நெதர்லாந்து சூரிய தமிழ் தொலைக்காட்சியினுடைய இவர் வந்துட்டு சாந்தி ரவீந்திரன் அவர்கள் வழங்கி இருக்கின்றார். அடுத்த வாழ்த்துறையை செல்வநாயகி தெய்வேந்திரமூர்த்தி அம்மாள் இலங்கையில் இருந்து வழங்கி இருக்கிறார். அடுத்ததாக பார்த்தோம்னால் ஆதிலட்சுமி சிவகுமார் சுவிட்சர்லாந்து, அதிலிருந்து ஒரு வாழ்த்துறை அவர் வழங்கி இருக்கின்றார். நம்முடைய சகோதரி சிவதர்ஷினி ராகவன் அவர்களும் வாழ்த்துறையை இந்த நூலுக்கு வழங்கி இருக்கின்றார். தமிழ்மணி நகுலா சிவநாதன் சகோதரி அவர்களும் இதற்கான வாழ்த்துறைகளை வழங்கி இருக்கின்றார். இந்த நூலினுடைய பொருள் அடக்கத்திலேயே முதலில் பார்த்தோமேயானால் கணபதி பிள்ளையார் சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு என்று சொல்வது போல கணபதியை வணங்கி தன்னுடைய நூலை காப்பாக வைத்திருக்கின்றார். அதுவும் வெண்பாவில் காப்பாய் வழிவிட்டு காண்பாய் விநாயகா தாப்பிசை கொண்டு தரணியில் வேண்டிட யாப்புடன் பாக்களை யாவரும் கற்றிட கூப்புகிறேன் கையை குவித்து. இந்த பாடலில் கூட பார்த்தோமே ஆனால் யாவரும் யாப்பினை கற்க வேண்டும் என்ற பொது நலம் அவரிடம் வெளிப்படுகின்றது. ஒரு விநாயகரை வழிபடும் போது கூட. அடுத்ததாக ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி சரணம் என்ற இதை எழுதியிருக்கின்றார். அடுத்ததாக பார்த்தோமே ஆனால் அக்கம் சுருக்கேன் அவ்வையினுடைய ஆத்திசூடியில் இருந்து இருக்கக்கூடியது. அக்கம் என்றால் தானியங்கள். இந்த தானியங்களை எல்லாம் நாம் பதுக்குதல் கூடாது, அதை நாம் பதுக்கி வைக்க கூடாது, அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்ற நோக்கத்திலே அளவினையே குறைத்துமேதான் அளவிடுதல் ஆகாதே களம் காணும் தானியங்கள் கயவரது கைகளினால் அளவாய்வு செய்தாலோ அதிகமான லாபத்தில் களவாடும் நெஞ்சமோடு களவாடி வாழ்வாரே என்று தன்னுடைய முதல்
கவிதையிலேயே அதை குறிப்பிட்டிருக்கின்றார். இரண்டாவதாக ஒரு அழகான ஒரு காதல் கவிதை. அசைக்கின்ற பார்வையில் ஆயுள் கூடுமே. யார் அசைத்தாரோ தெரியவில்லை பிரியாமூர்த்தி அம்மா அவர்களை. அசைக்கின்ற பார்வையிலே ஆயுள் கூடுமே என்று குறிப்பிட்டு, மாயங்கள் செய்கின்ற மங்கையுமே நீதானே, காயங்கள் ஆற்றிடவும் கண்ணெதிரே வந்திடுவாய், தீயெனவே பார்வையினால் தீண்டிடவும் கூடாதோ, ஆயுளுமே பெருகிடுமே ஆறுயிரே நீ இருந்தால் என்று மிக அழகாக காதல் ரசம் சொட்ட சொட்ட அதை எழுதியிருக்கின்றார். அடுத்த கவிதையே பார்த்தோமேயானால் அச்சம் தவிர்ப்போம். முதலில் காதல், அடுத்தது உடனேயாக அச்சம் தவிர்ப்போம் என்று ஒரு 10 வெண்பாக்களாக சேர்த்து அச்சத்தை தவிர்க்கக்கூடிய வழிமுறைகளை எல்லாம் அந்த கொரோனா தொற்று காலத்தில் எழுதப்பட்ட ஒரு வெண்பாவும் வந்திருக்கின்றது. வீட்டில் முடங்கிட விந்தை உலகினில், நாட்டில் கொரோனா நமையலாம் அச்சுறுத்த, வாட்டம் மிகுதியினால் வாடிடும் மக்களினம், ஊட்டம் குறைந்திடில் ஊறு என்று, ஊட்டம் அதாவது தன்னுடைய ஊக்கத்தோடு மக்கள் செயல்பட வேண்டும், விடாமுயற்சியோடு இருக்க வேண்டும், தன்னம்பிக்கையோடு மக்கள் இருக்க வேண்டும் என்ற கருத்தினையும் அடுத்தது பார்த்தோமேயானால், பரப்பார்த்தீர் நோய் திற்றை பாரோர்க்கே நாளும், கரம் கூப்பி வேண்டுகிறோம் காப்பீர்கள் என்றும், விரல் தொட்டு பேசல் வினையாய் முடியும், உரமாய் மனத்தில் உறவு. யாரையும் தொட்டு பேசாதீர்கள், டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, ஒரு 3 அடி இடைவெளி விட்டு எல்லாரும் இது பண்ணணும். அத இந்த இதுல அழகா குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது உரமாய் மனத்தில் உறவு, மனசளவுல நம்ம உறவா இருந்தா போதும், ஒருத்தரோடு ஒருத்தர் கைகோர்த்துதான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்ற கருத்தையும் அவர் அதில் வலியுறுத்தியிருக்கின்றார். அடுத்த கவிதையே பெண்ணியம் பற்றி பேசுகிறது. பெண்களுக்கான ஒரு அடக்குமுறைகள், பாலியல் வன்கொடுமை பற்றி ஒரு அழகாக என்சீர் விருத்தத்திலே அதை எழுதியிருக்கின்றார். பண்பினிலே சக்தியாவால் மகளிரன்றோ நாளும், பாலியலால் வன்கொடுமை தீராரோ சொல்வீர், உண்மையிலேயே பராசக்தி அவதாரம் தானே, உலகத்தை ஆண்டிடவே அடங்கமறு தேவி. நாம் யாருக்கும் அடக்கமாக கூடாது, நாம் அனைவரையும் எதிர்த்து போராட வேண்டும். எதிர்த்து போராட வேண்டும் என்றால் வன்முறைக்கு எதிராக, அந்த பாலியல் வன்கொடுமை செய்பவர்களுக்கு எதிராக போராட வேண்டும் என்ற கருத்தை தன்னுடைய கவிதையிலே அவர் வலியுறுத்தி செய்திருக்கிறார். அடுத்ததாக கடையேழு வள்ளல்கள் அதிசய கனி கொடுத்த அதியமான் ஔவையாருக்கு, அதுவும் எதற்காக கொடுத்தார்? அதியமானம் தந்திட்ட அதிசயமாம் நெல்லிக்கனி, பதித்திடுமே மாசற்ற பண்பான நட்புதனை, உதயமாகும் நரைமூப்பும் உண்டாக அவ்வைக்கு. ஏன் நரைமூப்பும் அவ்வைக்கு உண்டாக கூடாது? தமிழ் வாழ வேண்டும், அவர் வாழ்ந்தால் தமிழ் வாழும் என்ற ஒரு நோக்கத்தோடு கதியான தாய்மொழியை கடவுளென கொண்டதனால் என்று அதியமானையும் போற்றி புகழ்ந்திருக்கின்றார். கடையேழு வள்ளல்களில் அதியமானினுடைய புகழை இந்த கவிதையில் புகழ்ந்து சொல்லியிருக்கின்றார். அடுத்ததாக அந்திமழை. அந்த அந்திமழையில் பார்த்தோமேயானால் திருமண கனவினை கண்டிருக்கின்றார். அந்திமழை வரக்கூடிய நேரத்தில், அந்திமழை பொழிகின்ற நேரத்தில், என்னுள் அவள் நினைவு வாட்டுகின்ற காலத்தில், பந்திகளும் நிறைகின்ற மணநாளும் எனக்கு பக்கத்தில் வந்திடவும் கனா கண்டேன் என்று தோழனை அழைத்து 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 தன்னுடைய கனவினை, தன்னுடைய திருமண கனவினை அந்த அந்தி மழையிலே அவர் பதிவு செய்கிறார். அந்தோ பரிதாபம் தண்ணீரில் என்மனம், அதாவது ஆழ்துளை கிணற்றில் விழுந்திருக்கக்கூடிய அந்த சிறிய குழந்தைகள் விழுந்து இறந்து போகக்கூடியது. அப்ப சமுதாய உணர்வு கவிஞருக்கு மிக அழகாக வெளிப்படுகிறது. சமுதாயத்தின் மீது அவர் கொண்டிருக்கக்கூடிய அக்கறை. எந்த ஒரு நிகழ்வானாலும், சமுதாயத்தில் நடக்கக்கூடிய எந்த ஒரு நிகழ்வானாலும் தன்னுடைய கவிதைகளில் அவர் பிரதிபலித்து சென்றிருக்கிறார். அடுத்ததாக பார்த்தோமேயானால் அமைதியை அனுதினமும் தருவாய் என்ற கவிதையில், அமைதியும் உலகினில் அனுதினம் வேண்டும், இமைக்குள் புகுந்த இல்லல் அனைத்தும் நீங்கிட வேண்டும், நிம்மதி வேண்டும், தாங்கும் சக்தியை தந்தருள் வேண்டும், சிந்தனை செய்தால் சிறப்புடன் பதிவினை விந்தையாய் கிடைக்க விதந்தே சொல்வேன், எத்தனை சாதி எத்தனை சமயம் இப்பவும் இருக்கத்தான் செய்கிறது. என்ன செய்வது? ஒன்றும் செய்ய முடியாது நம்மால். எத்தனை சாதி எத்தனை சமயம், எத்தனை மொழிகள், எத்தனை பொழில்கள், இன்றே தருக இனிதே தருக என்றும் தருக எமக்கே தருக உலக மக்களின் உன்னத அமைதியை. இப்போ உலகம் அமைதியாக வாழ வேண்டும் என்ற ஒரு பரந்த ஒரு சமநோக்கு பார்வையை தன்னுடைய கவிதையில் அவர் வெளியிட்டு சென்றிருக்கிறார். அடுத்தது ஔவையினுடைய ஆத்திச்சூடி, அறம் செய்ய விரும்பு, அனைவருக்கும் விருப்பமான ஒன்று, அறம் செய்ய விரும்பிடுவோம் அகிலத்தில் நாமும் தான் என்று சொல்லி, உறவுகளாய் நினைத்திடுவோம் உரு பசியை போக்கிடுவோம். ஏனென்றால் இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிணி எது என்றால் பசி.
பசிப்பினி, அதுதான். மணிமேகலையில் கூட சீத்தலை சாத்தனார் அந்த மணிமேகலையில் கூட அவர் எழுதியிருப்பார், அழகாக சொல்லி இருப்பார். அந்த பசி என்பது, பசி வந்திட பத்தும் பறந்து போகும், அந்த பத்து என்ன என்பதை மிக அழகாக பட்டியலிட்டு சொல்லி இருப்பார். அந்த பாடலை பார்த்தோமே ஆனால் அத்தனை விதமான 10 விதமான குற்றங்களும் பசியால் ஏற்படும். காய சண்டிகைக்கு ஏற்பட்ட அந்த யானைத்தீ என்ற பசியை பற்றி. அப்போ ஒரு பசியை நோக்குவது, அதுதான் அறத்திற்கான முக்கியமான ஒரு அளவுகோலாக, குறிப்பறிந்து கொடை செய்தால் குன்றின் மேல் விளக்காவோம் என்ற வரிகளில் தன்னுடைய சமுதாய பார்வையை வெளியிட்டிருக்கிறார். அடுத்த அன்பு. அன்புக்கு அடங்காதவர்கள் இந்த உலகில் யாருமே கிடையாது. அதுவும் அன்னையின் அன்பிற்கு அடைக்கும் தாழ் உண்டோ? அன்பிற்கே அடைக்கும் தாழ் கிடையாது. அன்னையினுடைய அன்பிற்கு அடைக்கக்கூடிய தாழ் என்பது எதுவுமே கிடையாது. அம்மாவின் அன்பிற்கும் அடைக்கின்ற தாழ் உண்டோ? சும்மாவா சொன்னார்கள் சுருதியுடை இசை என்றே. அம்மாவினுடைய அன்பு எப்படிப்பட்டது? சுருதியோடு சேர்ந்த இசை போன்றது என்ற கருத்தை அதில் குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்ததாக அவருடைய மன்னவன் போல் இருக்கிறது பிரியாமூர்த்தி. அதாவது பிரியாமூர்த்தி அம்மா தன்னுடைய கணவனாக இருக்கக்கூடிய மன்னவனுக்கு ஒரு காதல் மடலை மிக அழகாக தீட்டி இருக்கிறார். என்றனது பசலைக்கு மருந்தாய் வாராய், எத்திக்கும் என்னுள்ளே நின்றாய் வாராய், கண்ணங்களில் முத்தமிட கண்கள் தேடும், காதலினை எடுத்துரைக்கும் மடலும் இகுதே என்று அழகாக காதல் மடலையும் அம்மா அவர்கள் தீட்டி இருக்கின்றார்கள். அடுத்ததாக தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை. ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த கவிஞர் ரசூல் கம்சதேவ் அவர்களுடைய கூற்று. எந்த ஒரு கவிஞனாக இருந்தாலும் தன்னுடைய இனத்தை பற்றியும் தன்னுடைய மொழியை பற்றியும் கவிதைகளை கண்டிப்பாக பதிவு செய்திருப்பார். அந்த வகையில் அன்னை மொழியாக இருக்கக்கூடிய தமிழ் மொழியை போற்றியும் அம்மா அவர்கள் மிக அழகாக கவிதை. மண்ணுலகில் நிலையாகும் மங்காத அன்னை மொழி, கண்ணிறைந்த காட்சியாவும் காவியமும் படைத்திடவே வண்ணமாய் உலகினிலே வாழ்த்திடுவோம் தமிழ் மகளை, எண்ணமெல்லாம் தாய்மொழியே எத்திக்கும் நிலை பெறுமே. இன்றும் நிலைத்து எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும் தடை பல தாண்டி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ பேச்சு மொழிகள், செம்மொழி என்ற தகுதி பெற்ற எத்தனையோ மொழிகள் வழக்கொழிந்து விட்டது. ஆனால் இன்றும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு மொழியாக தமிழ் மட்டுமே பேச்சு மொழியாகவும் எழுத்து மொழியாகவும் கவிதை மொழியாகவும் படைப்பு மொழியாகவும் விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே மொழி நம்முடைய தமிழ் என்பதை மிக அழகாக அதில் குறிப்பிட்டிருக்கிறார். ஆத்திசூடி 6வது சினம். வள்ளுவர் சினத்திற்காக வெகுளாமை என்ற ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தையே படைத்திருக்கிறார். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். அப்ப ஏறுகின்ற படிகளிலே ஏற்றமுமே நன்னெறியாம், ஆறுகின்ற கோபத்தில் அகிலத்தை வென்றிடலாம். சினத்தால் நாம் எதையுமே பெற முடியாது. அந்த சினத்தை அடக்குவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் ஏராளம் என்பதை 6வது சினம் என்ற கவிதை நூலில் வெளிப்பட்டிருக்கிறார். அடுத்தது வேலியே பயிரை மேய்ந்த கதை. காவலர்கள் இதில் நடத்திய காவல் நண்பன் செய்த குடி போதையால் செய்த மிகப்பெரிய அட்டூழியங்களை இதுதான் முறையா, நீதி எங்கே என்பதை பணமொன்றே குறியாக பார்க்கும் பேய்கள் பண்பு நலன் சிறிதுமற்ற கீழோன் ஆவான் என்று சொல்லிவிட்டு, தனியொருவன் பிழைப்பதற்கே வழியும் இல்லை, தள்ளாடும் போதைதனில் அடித்தே கொன்ற மனிதநேயம் இல்லாத காவல் நண்பன் என்ற வரிகளில் மிக அழகாக ஆணித்தரமாக வேலியே பயிரை மேய்தல் என்ற கருத்தையும் மனித நேயம் இல்லாத ஒரு சமுதாய சூழலையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இயல்வது கரவேல். நாம் நம்மால் இயன்ற ஒரு செயல்களை அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நம்மால் இயல்வதுதான் அடுத்தவர்களுக்கு ஈவதே நம்முடைய முக்கியமான நோக்கம் என்பதை ஆத்திச்சூடியின் வாயிலாக அவர் வெளியிட்டிருக்கிறார். இயற்கை சொல்லும் பாடம். இயற்கை நமக்கு என்னெல்லாம் பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது என்பதை, ஒன்றிட வேண்டும் நெஞ்சும் ஒப்பிலா பூக்கள் நெஞ்சும், அன்பினில் மக்கள் ஆள ஆதிசூழ் மனங்கள் நீள, தென்றலாய் வீசும் காற்றும் தெய்வமாய் இயற்கை ஆற்றும், மன்றினில் தொண்டை சொல்லும். இந்த காற்று நம்ம கிட்ட காசு வாங்கிட்டு வீச போறது கிடையாது. பூக்கக்கூடிய பூக்கள் எல்லாம் நீ பணம் கொடுத்தால்தான் நான் பூப்பேன் என்றோ, பூக்கள் எல்லாம் நீ நான் மனத்தை தந்தால் நீ பணம் கொடுத்தால் தான் நான் மனம் தருவேன் என்றோ சொல்வது இல்லை. இயற்கை எல்லாம் அதுவாக அதனுடைய பணிகளை நமக்கான தொண்டாக செய்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் மன்றினிலே தொண்டை சொல்லும், தொண்டை அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடிய தொண்டினை சொல்லும் மாபெரும் பாடம் வெல்லும். இயற்கை சொல்லும் பாடமாக தொண்டினை இதில் வலியுறுத்தி இருக்கின்றார்.
அடுத்தது இயற்கை என்றோ எல்லோருக்கும் உயிராகும். இந்த கவிதையில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பற்றியது. அனைவருக்கும் எல்லோருக்கும் உயிராவாள் இயற்கை அன்னை என்று சொல்லி சுற்றுப்புறம் தூய்மையாக இருத்தல் வேண்டும், சுத்தமான காற்றுதனை பெறுதல் வேண்டும். இக்காலத்திற்கு ஏற்றது, வேறு வழியே கிடையாது. ஏனென்றால் அதனால்தான் பெட்ரோலிய தட்டுப்பாடுகள் எது வந்தாலும் இவி வெஹிக்கிள் அது வந்துட்டு வர ஆரம்பிச்சிருக்கு. எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் நம்ம வந்துட்டு பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு காலச்சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். டெல்லி போன்ற நகரங்களில் எல்லாம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மாசு கட்டுப்பாட்டினுடைய அளவு மிக அதிகரித்துக் கொண்டே போகின்றது, காற்றினுடைய மாசு. அப்ப சுற்றுப்புறத்தை நாம் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்ற சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை இந்த கவிதையில் அவர் வலியுறுத்தி சென்றிருக்கின்றார். அடுத்ததாக இயற்கையே இன்பம் என்ற கவிதைகளிலும் இயற்கை என்றுமே இன்பத்தை நமக்கு தரக்கூடியதுதான். அலைகள், முகில்கள், அழகிய வனங்கள், இலைகள், செடிகள், இணையிலா இயற்கை, வாசம் நுகர வசிப்பால் மண்ணில் தூசுகள் மாற்றி தூய்மை வேண்டுமா. இதுவும் தூய்மையற்ற ஒரு சமுதாயம் படைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலேயே இருக்கிறது. அடுத்ததாக இரவும் பகலும் என்ற கவிதையில் பார்த்தோமேயானால், ஒற்றுமையாய் இரவு பகல் ஒத்துழைப்பு தருவதனால் பெற்றிட்ட செல்வங்கள் பேருவகை தந்திடுமே. கற்றிடுவோம் இயற்கையதன் கருவான மாற்றத்தை, வெற்றிகளும் குவித்திடலாம் வென்றிடுவோம் பொழுதுகளை என்று சொல்லி இருக்கின்றார். அதிகாலை பொழுதுகளும் அந்திமாலை பொழுதுகளும் விதியாக இறைமையுமே விந்தையாக வழங்கியது. சதியாக நேரத்தை சமுதாயம் வீணாக்க மதிக்கின்ற சான்றோனாய் மாறிடலும் இயன்றிடுமா என்ற வரிகளில் இரவும் பகலும் நமக்கு இறைவன் அளித்தது. இரவு நேரத்தில் எதை நாம் செய்ய வேண்டும், பகல் பொழுதில் எவற்றை நாம் செய்ய வேண்டும் என்பதை வகுத்து கொண்டு நாம் செயல்பட வேண்டும் என்பதை கொடுத்து இருக்கின்றார். அடுத்ததாக சமுதாயத்தில் மாற்றங்கள் வேண்டும், ஆனால் எதுவும் மாறவில்லை என்ற கருத்தினை இருந்தவை இன்னும் இருந்தபடிதான், தேடுகின்ற மனிதனேயும் தேக்கமாக உள்ளதுவே, பாடுகின்ற பாக்களுமே பாமரர்க்கும் சேர்ந்திடுமா, வாடுகின்றார் போர்களினால் வாட்டமதும் மாறிடுமா, காடுகளை வீடாக்கி கண்ணீரை தருகின்றார் என்று எதுவுமே மாறவில்லை, எல்லாம் அப்படியே தான் இருக்கின்றது என்ற வலியையும் தன்னுடைய கவிதையில் அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். அடுத்ததாக சிலப்பதிகாரம். பாடாமல் இருக்க முடியுமா சிலம்பை? இளங்கோவடிகள் காட்டும் வாழ்வியல் நெறி. அதில் ஊழ்வினையால் கண்ணகியை பிரிந்த போதும், உருவான காதலினால் மறந்த போதும், ஆழ் மனத்தில் மனையாளின் நினைவில் நின்ற ஆண் மகனாய் கோவலனை காட்டி நின்றார். அப்ப ஆழ் மனத்துல மனையாளினுடைய நினைவு அவனுக்கு இருந்து கொண்டே இருக்கின்றது. காழ்ப்புணர்ச்சி காரணமாய் பிரிந்த காதல் காணல் வரி வழியே சொல்லி சென்றார். வாழ்க்கைக்கு நெறிமுறைகள் வேண்டும் என்று வருந்தியுமே கண்ணகியை தேடி வந்தார். என்னதான் தவறு செய்திருந்தாலும் மீண்டும் கண்ணகியை நாடி வந்து தான் பொருளீட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு வாழ்ந்தான். பொற்கரத்தால் சிலம்பேதி நீதி கேட்க பொல்லாத மன்னனுமே விழுந்தான் மண்ணில் என்று கண்ணகி, அதாவது பத்தினி பெண்ணாக இருந்தவள், படிதாண்டா பத்தினி என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக இருந்தவள், கணவன் தவறு செய்த போதும் தட்டி கேட்காதவள். ஆனால் தன் கணவனுக்கு ஒரு அநீதி என்று நேர்ந்தவுடன் அந்த மதுரை வீதிகளில் ஒரு புரட்சி பெண்ணாகவே நம்முடைய இளங்கோவடிகள் அவளை படைத்து காட்டியிருப்பார். அதனாலதான் அதற்கு புரட்சி காப்பியம் என்ற பெயரும் கூட வந்தது என்று நான் சொல்லலாம். அடுத்ததாக இறைவா வந்தமை காப்பாய், அந்த பாடலிலும் ஆதியும் அவனே அந்தமும் அவனே சோதியாய் நின்று சோகம் தீர்க்கிற மருந்தும் அவனே மறவான் அவனே வருவான் மண்ணில் வந்தே காப்பான் என்று கூறி கடைசியாக கேளாய் ஒன்றன் கேண்மையின் ஓலம் என்று இறைவனிடம் உறவாக நட்பாக தன்னை காண்பித்துக் கொண்டிருக்கின்றார். அடுத்தபடியாக இருக்கக்கூடியது ஒரு இலக்கியம் எப்படி இருக்க வேண்டும், செப்புகின்ற நெறிமுறைகள் செழுமை தன்னை செந்தமிழில் எடுத்தோதும் பணுவல் வேண்டும், அப்போதே இலக்கியங்கள் பெருமே வெற்றி. ஒரு இலக்கியம் எப்போது வெற்றி பெறும் என்று சொன்னமையானால் அறம், பொருள், இன்பம், வீடு என்ற 4 செய்திகள் இருக்கின்றது. இந்த 4னையும் ஒரு இலக்கியம் வெளிப்படுத்த வேண்டும். அல்லது சிற்றிலக்கியங்கள் என்று சொல்லும் பொழுது அவற்றில் ஏதாவது ஒன்றோ இரண்டோ வெளிப்படுத்த வேண்டும். அப்படி இருந்தால்தான் அந்த செந்தமிழில் பணுவல் வேண்டும், அகிலத்தில் அது ஒன்றோ உண்மை வெற்றி, எப்போதும் நிலைத்திருக்கும் பாக்கள் எல்லாம் என்னாலும் மூதுரையாய் இருத்தல் காண்போம். நல்ல ஒரு அறக்கருத்துக்களை வலியுறுத்தக்கூடியதாக, பொருள் பற்றிய செய்திகளை சொல்லக்கூடியதாக இருந்தால்தான் அது ஒரு சிறந்த இலக்கியமாக இருக்கும் என்பதற்கு ஒரு வழிகாட்டுதலாக அந்த கவிதையானது இடம்பெற்றிருக்கிறது. ஈவது விளக்கேன் செல்வத்து பயனே ஈதல், நாமே வைப்போம் என்றால் இது புறநானூற்று வரிகள். துய்ப்போம் எனினே
தப்புன பலவே என்று வரும். உண்பது நாழி உடுப்பவே என்றே பிறவும் எல்லாம் ஓரக்குமே. செல்வத்து பயனே ஈதல். அப்ப ஈவது விளக்கேன். அடுத்தவர்களுக்கு நாம் கொடுப்பதை எந்த காலத்திலும் நிறுத்தக்கூடாது. அதை நாம் தடுக்கவும் கூடாது. ஈவதையே கடமையென இச்சகத்தில் எண்ணிடுவோம். பாவத்தை போக்குகின்ற பண்பான செயலாகும். பூவரசி நறுமணத்தை பூமிக்கு தருதல் போல். ரொம்ப அழகாக ஒரு உவமையை அங்கு பயன்படுத்தி இருக்கின்றார். பூக்கள் எல்லாம் எப்படி பூமிக்கு நறுமணத்தை தருகின்றதோ அதுபோல் காவதுதான் இலக்காகி காசினியை, அடுத்தவர்களுக்கு ஈந்து நாம் காசினியை, இந்த உலகத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று தன்னுடைய கவிதையில் சொல்லி இருக்கின்றார். இறைவா மனமிறந்து என்பதும் கொரோனா தொற்று காலத்தில் எழுதப்பட்ட அழகான ஒரு வெண்பாக்களாகவே அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக பார்த்தோமே ஆனால் உடன்பிறப்பை, உறவுகளின் மேன்மை, அக்காவினுடைய பாசம், அண்ணனினுடைய பாசம், உறவுகளினுடைய மேன்மையை பற்றி மிக அழகாக ஒரு தரவு கொச்சக கலிப்பாவாக அந்த பாடல் இடம்பெற்றிருக்கின்றது. அடுத்த பாடல் பார்த்தோமேயானால் உடையது விளம்பேன். விளம்புகின்ற உடைமைகளால் வீணான சண்டைகளை களம் காணும் அல்லவைகள் கண்ணெதிரே தெரிந்துவிடும். அளவெடுத்து சொல்லுகின்ற அற்பர்கள் செல்வமெல்லாம் களவாடும் நிலைக்குத்தான் கனப்பொழுதில் சென்றுவிடும் என்ற கருத்தை பதிவு செய்திருக்கின்றார். அடுத்த கவிதை பார்த்தோமே ஆனால் உயிரே உயிரே பிரியாதே, பிரியாவரத்திலேயே பிறவியில் வேண்டுகிறேன். பிரிமலரை வர்ணிக்க வீசுகின்ற தென்றலினை மறிக்கின்ற வேளையிலும் மறுக்காது தூதாக்கி. இறந்து போகக்கூடிய காலத்தில் கூட தென்றலை தூதாக்கி அனுப்ப வேண்டும். உரி பொருளாய் அனுப்பிடுவேன், உயிரே நீ விலகாதே என்று ஒரு அழகான ஒரு காதல் கவிதையை பதிவு செய்திருக்கின்றார். உயிர் பிரிந்தாலும் பிரியாத வரம் வேண்டும் என்பதும் அடுத்ததும் ஒரு காதல் கவிதையாகவே இருக்கிறது. அடுத்ததாக பார்த்தோமேயானால் உலகம் செழிக்க உழைக்கும் வர்க்கம், உழவினுடைய மேன்மை. வானமெங்கும் வான்மழை பொழியும் மானம் காக்கும் மாண்புடை தொழிலாம். ஏரினை பிடித்தே ஏசாப்பாதை பாரினில் படியாய் பந்தமும் நமக்கே என்று உழவின் மேன்மையையும், அடுத்த பாடலுமே ஏற்பூட்டி செய்கின்ற விவசாயம் எங்கும் சீர்கொண்ட பெண்ணாய் சிறப்பாய் மாறும். பார் முழுதும் இன்பம் பரவிடும் வேளையில் ஊர் போற்றும் உன்னத உழவே வாழும். ஏனென்றால் சுழன்றும் ஏற்பின்னது உலகம். ஏனென்றால் உழன்றும் உழவே தலை. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து தொழில்களுக்கும் மூல காரணமாக இருக்கக்கூடியது உழவு தொழில்தான். அந்த மற்ற தொழில்கள் எல்லாம் உழவு தொழிலுக்கு பின்னேதான் என்ற கருத்தை யாருடைய கருத்து, வள்ளுவனுடைய கருத்தை இங்கே அவர் பதிவு செய்திருக்கிறார். சேற்றில் இறங்கிட சென்னல் விளைந்திடும், சோற்று பஞ்சம் சோதனை இல்லை, காற்றும் மழையும் கருணை மேகமும் ஊற்றாய் உதவிட உழவே தங்கும் என்று தன்னுடைய பாடலில் பதிவு செய்திருக்கிறார். அடுத்ததாக பார்த்தோமேயானால் ஊக்கமது கைவிடேன். வள்ளுவனினுடைய குரல், ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உழை. ஆக்கம் செல்வம் தானே வழிகாட்டிக்கிட்டு போகுமா? யார்கிட்ட? ஊக்கம் உடையவர்களிடம். அப்ப எந்த காலத்திலும் நாம் ஊக்கத்தை தளர விடக்கூடாது. ஒருபோதும் ஊக்கத்தை ஒருமித்தே விடாது. திருவாக உறுதியுடன் திண்ணமாக முயன்றாலே கருவாக யாவையுமே கண்முன்னே கைகூடும். மறுவில்லா வகைதனிலே மறுக்காமல் ஏற்போமே என்று ஊக்கத்தை வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார். அடுத்ததாக உறங்காத விழிகள். இது ஒரு அழகான காதல் கவிதை. உறக்கத்தை ஆட்கொள்ள கண்ணை மூட உருவான கனவினிலே அவளும் நிற்க, மறந்திடவும் முடியாமல் நானும் நோக்க மங்கையவள் மோகமுள்ள என்னை குத்த. திறந்திட்டேன் என் மனத்தை அவளின் முன்னே தித்திக்கும் நினைவினிலே கனவாய் மாற, பறந்திட்டேன் நானும் தான் அவனை நாடி பாதகத்தி ஏற்பாலோ வழியே சொல்வாய் என்று மிக அழகாக உறங்காத விழிகள் என்ற காதலில் தன்னுடைய கவிதையை பதிவு செய்திருக்கின்றார். அடுத்ததாக பார்த்தோமேயானால் ஊக்கமே ஆக்கம். மீண்டும் ஊக்கத்தை வலியுறுத்தி ஒரு அழகான ஒரு என்சீர் விருத்தம் அமைய பெற்றிருக்கின்றது. அடுத்ததாக பார்த்தோமேயானால் ஊடலும் காதலில் உன்னதம் என்றோ. ஊடலின் பின் தான் கூடல். எப்போதும் கூடல் மட்டுமே இருந்தால் வாழ்க்கை சுவைக்காது. ஊடலுக்கு பின் கூடல், அதுதான் மிக ஒரு சுவாரஸ்யமான ஒரு வாழ்க்கை, இன்பமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்ற கருத்தை, ஊடலும் காதலில் உன்னதம் வாழ்வினில் கூடலின் இன்பம் குறைவிலா உண்மையை தேடலில் நாமும் தெளிவோம் புணர்தலில் நாடலை நீக்கிடா நட்பு என்று அழகான ஒரு வெண்பாவாக அந்த பாடல்கள் அனைத்துமே வெண்பாக்களாக மிக அழகாக மிளிர்கிறது என்று சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தோமேயானால் அடுத்ததும் வெண்பாவாக அமைந்திருக்கிறது. ஊழ்வினை இங்கில்லை ஊன்று. நாம் சொல்லுவோம் ஊழ்வினைகளால் இங்கு அனைத்தும் நிகழ்கிறது என்று. ஆனால் ஊழ்வினையும் நாம் எதால் மாற்றலாம் என்றால் மதியால் மாற்றலாம் என்ற கருத்தினை வலியுறுத்தி இந்த வெண்பாக்கள் எல்லாம் அமைய பெற்றிருக்கிறது. அடுத்ததாக எங்கள் கனவுகள். மிக அழகாக
மங்களமாய் வாழ்வுதனில் நாளும் வாழ மண்ணு புகழ் கனவுகளை காண்போம். நாம் நிலைத்திருக்கக்கூடிய கனவுகளாக நாம் காண வேண்டும் என்பதை காற்றினிலே கரைகின்ற கனவும் வேண்டாம், காலத்தை செப்பிடும் கனவு வேண்டும். சேற்றினிலே கால்பதிக்கும் வாழ்வும் வேண்டும், செந்தமிழில் பேசுகின்ற நாவும் வேண்டும். போற்றிடுவோம் பணிந்திடுவோம் சான்றோர் தம்மை, பொன் போல மதித்திடுவோம் ஆசான் தன்னை. ஏற்றிடுவோம் தீபத்தை இல்லம் தன்னில், எம்மருங்கும் ஒளிரட்டும் வெளிச்சம் தந்தே என்று கனவு என்பது மெய்ப்படக்கூடிய கனவாக அவர் அதில் வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார். மீண்டும் அதே கவிதையில் பார்த்தோமானால், மறக்காமல் நல்லதொரு கனவை காண்போம், மலரற்றும் சாதியற்ற மனிதம் எங்கும். உறவுகளும் ஒன்றிணைய கனவு காண்போம், உணர்வுகளும் உயிராகும் உண்மை உண்மை. சிறப்பான கனவுகளில் நம்மின் வாழ்க்கை சீர்பெறவே கண்டிடுவோம், கனவே வாழ்க என்று கனவினையே மிக அழகாக வாழ்த்தி சென்றிருக்கிறார். எங்கும் தூய்மை எதிலும் தூய்மை என்ற கவிதையில் அனைத்திலும் தூய்மை வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி செல்கிறது. எங்கே போகிறது இந்த பாதை என்ற கவிதையில் பார்த்தோமேயானால், அன்பனை அன்பாக அழைத்திருக்கிறார். திரும்பி வா எனதன்பே திரும்பி வா, உருகினேன் நானும் உத்தமியே, வந்துவிடு என்னருகில் நீயுமடி, பருவமும் போய்விடும் பாவையே என்று அழகான ஒரு காதல் மிளிர சொல்லி இருக்கின்றார். அடுத்ததாக பார்த்தோமேயானால், உங்கள் பார்த்துக் கொள்ளுங்க. இல்ல இன்னும் இன்னும் சரி வரவில்லை, எடுத்துக்கொள்ளுங்க. சரி, இப்ப பேசுங்க. சரி பேசுங்க. பண்பாடி அழைத்தாலும் பாதகத்தி மறுக்கின்றாள், எண்ணமதை அறிவாளா ஏற்பாளா என்றனையும் நுண்துளையின் உட்செல்லும். மிக அழகான வரிகள். நுண்துளையும் உட்செல்லும் நுகர்கின்ற காற்றை போல் பன்னிசைக்க மூங்கில்கள் பரவசைத்த தெரிகிறதே. பண்பட்ட என் மனதை பரிதவிக்க விட்டுவிட்டு கண்காணா இடத்திற்கு காதலினை மறந்தவளாய் அண்டத்தில் அலைகின்றாள், அன்பினையும் நினைக்காது புண்பட்ட நெஞ்சத்தில் புகலிடமும் அவளன்றோ. மிக நுண்துளையின் உட்செல்லும் நுகர்கின்ற காற்றலை போல் மிக அழகான ஒரு உவமையை அங்கு பயன்படுத்தி இருக்கின்றார். பன்னிசைக்க மூங்கில்கள் பரவசத்தை, அந்த காற்றினுடைய அந்த மூங்கில் குழல்களின் வாயிலாக காற்று எப்படி உட்சென்று அழகான இசையை தருகிறதோ அப்படிப்பட்ட ஒரு அழகான காதல் உணர்வை மிக அழகாக அவர் தன்னுடைய கவிதையில் வடித்து சென்றிருக்கின்றார். அடுத்ததாக பார்த்தோமேயானால், எண்ணெழுத்து இகழேன். இந்த கவிதையினுடைய புத்தகத்திற்கு ஏற்ற மாதிரியாக கண்ணிரண்டாய் எண்ணும் எழுத்தும், எழுத்துடனே எண்களையும் இகழாது கற்றிடவே, முழுமையாக படிப்பறிவு முன்னேற்றம் தந்திடுமே, வழிவில்லா வாழ்விற்கு வரமாகும் எண்ணெழுத்தே, தொழுகின்ற இறைமை என தொல்லுலகில் கற்பதுவே என்ற கருத்தை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக, எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா, மிக அழகான ஒரு பாடல் கூட இருக்கின்றது. எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா, கலைஞன் படத்தில் வரக்கூடிய மிக ஒரு அழகான பாடல். அந்த பாடலினுடைய அமைப்பிலேயே, செந்தமிழே செந்தேனே செவ்விதழால் அழைப்பாயே, பைந்தமிழே உனைக்கண்டு பாவினானும் தொலைந்தேனே, தீந்தமிழே காதலினை தித்திக்க சொல்வாயே, பூந்தேனே வண்டாகி புவி முழுதும் சுற்றிடுவேன் என்று மிக அழகாக, கைகளுக்குள் சிறையாகி கண்ணினியும் நிற்பாயே, கை விரல்கள் தீண்டுதலால் கனவுலகில் நிற்பேனே, மிக அழகான ஒரு நயத்தோடு அந்த பாடல் அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக பார்த்தோமேயானால், எழுச்சி மிகு எழுதுகோள். இந்த ஒரு பேனா என்பது சமுதாயத்தை ஒரு வாளால் சாதிக்க முடியாதே, ஒரு பேனா சாதித்து விடும் என்பதை நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். எழுதுகோளும் பேசினாலே எழுச்சி உண்டாம், எடுத்துரைக்கும் நற்கவிகள் பலவும் உண்டாம், பழுதில்லா எழுத்துகள் பண்பை சொல்லும், பக்குவத்தை நெறிமுறையில் எடுத்துச் சொல்லும், தழுவுகின்ற கைகளிலே எழுதும் கோலே, தரணிதனை ஆளுகின்ற செங்கோல் தானே, அழுகின்ற குழந்தைக்கும் எழுதும் பாடல், ஆறாரோ ஆறிரரோ அன்பின் பாடல். மிக அழகான வரிகளாக எழுதுகோளின் முக்கியத்துவத்தை, எழுதுகோள் சாதித்து காட்டிய செய்திகளை எல்லாம் படம் பிடித்து காட்டியிருக்கின்றார். அடுத்ததாக ஒரு சிற்றிலக்கியமும் இடம்பெற்றிருக்கிறது, ஒருபா ஒரு பக்தாக. அனைத்துமே பார்த்தோமேயானால் காப்பு பாடலில் இருந்து தொடங்கி வெண்பாவாகவே இணைந்திருக்கின்றது.
என்னை மறந்ததும் ஏனோ அறியேனே என்ற ஒரு சிற்றிலக்கியம் மிக அழகாக இடம்பெற்றிருக்கிறது. நீடுவாழ் கற்பினால் நீள்புகழ் வந்தேகும் ஏடுகள் செப்பிடும் ஏற்றத்தை கண்டிடலாம். வீடு பேர அக்தன்றோ நித்தாய் நிலை பெறும் கூடும் வழியின் விழி என்று முடித்து முதல் பாடலை பார்த்தோமேயானால் விழிகளும் பேசும் விலகிடாதுள்ளம் என்று ஆரம்பித்திருக்கின்றார். அந்தாதி அமைப்பிலே மிகச் சிறப்பான ஒரு சிற்றிலக்கியமாக அது வெளிவந்திருக்கிறது. அடுத்தது ஏற்பது இகழ்ச்சி. இறத்தல் என்பது மிக ஒரு இழிவான செயல். இதிலேயே சொல்லி இருப்பார்கள் புறநானூற்றிலே, ஈ என இறத்தல் இழிவானதுதான், அதிலும் ஈ ஏன் என்றால் அதனிலும் இழிவானது என்று. அந்த அறிப்பில் ஏற்பது இகழ்ச்சி, இறந்துமே நாம் வாழ்வதுமே இழிவழகும் என்றுரைத்த தரணியில் அவ்வை வழி தாங்கிடுமே ஆத்தி சூடி மரபாகும் வாழ்வினிலே மாண்பான பண்பாடே தரமிழத்தல் நன்றாமோ தமிழ் மகளே சொல்லிடுவாய் என்று ஒன்றொடும் தமிழ் மகளை ஏற்பது இகழ்ச்சி என்ற அடிப்படையில் தமிழ் மகளிடம் கேட்பதாக இந்த கவிதையானது அமைய பெற்றிருக்கிறது. ஐயமிட்டு உன், நமக்கு கிடைத்த தேன் செல்வத்தை அனைவருக்கும் பகுத்துண்டு பள்ளியில் ஓம்புதல் என்ற கருத்தை, தேடி வைத்த செல்வத்தை தேட்டமாக மறைக்காமல் நாடி வரும் வறியவர்க்கே நாள்தோறும் ஐயமிட்டு உன், கோடியாக இருந்தாலும் குறைவின்றி பகிர்ந்திடுவாய், மூடி வைத்தே உண்ணுதலும் முற்றிலுமே தவறன்றோ என்று பகுத்துண்டு பள்ளியில் ஓம்பக்கூடிய ஒரு பொது உடைமை தத்துவத்தை அந்த கவிதைகளில் நான் பார்க்கின்றேன். அடுத்தது ஒப்புரவு ஒழுகு. அனைவருக்கும் நாம் கொடுக்க வேண்டிய செல்வங்கள். ஒழுகலாறு கொண்டுவினால் ஒப்புரவை பேணிடுவாய், வழிவில்லா வகைதனிலே வள்ளலாகி வாழ்ந்திடுவாய், எழுகின்ற வேலையிலும் எதிர்பார்ப்பு தேடாமல் தழுவுகின்ற கைகளினால் தர்மமுமே செய்திடுவாய், அனைவரையும் நாம் அரவணைத்து செல்ல வேண்டும் என்ற பாங்கிலே அந்த கவிதையானது இடம்பெற்றிருக்கிறது. அவ்வியம் பேசியது, இக்காலத்தில் அனைவராலும் பேசக்கூடிய புரணி பேசுதல், பொறாமையினால் புரணி பேசுதல். ஒருவர் இருக்கும் பொழுது நேரடியாக பேசாமல் அவர் இல்லாத போது அவரை பற்றிய கருத்துக்களை வெளியிடுதல் என்ற கருத்து. பேசுகின்ற சொற்களிலே பேராண்மை வேண்டுமென்றோ கூசுகின்ற பேச்சினிலே குலமுமேதான் அழிந்திடுமே, ஏசுகின்ற வார்த்தையிலே எல்லையில்லா இகத்திரையும் இறங்கி என்று ஈசனையே அழைத்து இவற்றையெல்லாம் நீக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார். ஔவையாரும் அறநெறியும், நெல்லுக்கு அந்த நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் அங்கே பொசியுமாம் அந்த பாடலை அடிப்படையாக வைத்து, நெல்லுக்கு செல்லும் நீர் நேமமுடன் வாய்க்காலில் நில்லாமல் ஓடி நிலைத்து பயணிக்கும், தொல்லுலகில் நல்லவர் தோன்றின் அவர்க்காக எல்லோருக்கும் பெய்யும் மழை என்ற கவிதை வரிகளில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். ஓதுவது ஒழியேன், ஒழியாமல் ஓதிடுவீர் ஒப்பற்ற கல்வியையும், கற்றது கைமண் அளவு கல்லாளது உலகளவு, இளமையில் கல், இதுவும் ஔவையாரினுடைய வரிகள் தான். அந்த அடிப்படையில் பழிகளுமே வாராது பண்புடனே கற்றாலே, செழிக்கின்ற அனுபவங்கள் சேவிப்போம் கல்விதனை, சுழியங்கள் ஏதுமில்லை சுத்தமான மனத்தாலே. அப்ப சுழியம் என்பது வெற்று, ஒன்றுமே இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த ஜீரோ அப்படின்னு சொல்லக்கூடியது. அது இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கை இருக்க வேண்டுமானால் நாம் எதை கற்க வேண்டும்? கல்வியை கற்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். சமுதாய சிந்தனையாக மீண்டும் மீனவரின் வாழ்வியலை கடலெண்ணெய் மடியில் வலைகள் என்ற கவிதையிலே, கண்ணீரில் வாழ்கின்ற வாழ்க்கை தன்னை கரையதனில் கண்டிடலாம் துன்பம் தன்னை, தண்ணீரில் நீந்துகின்ற மீன்கள் உள்ளம் தரைதனிலே உறவுகளின் கண்ணீர் வெள்ளம். மிக அழகான வரிகளாக அது இடம்பெற்றிருக்கிறது. மண்ணுலகம் உள்ளவரை மாற்றம் இல்லை, மனுநீதி உரைப்பதற்கும் மனிதம் இல்லை, என்னவெல்லாம் குடும்பத்தை தாங்கி செல்லும் என் திசையும் அவல நிலை அந்தோ பாவம் என்று உலகத்தில் இருக்கக்கூடிய மீனவர்களினுடைய நிலையெல்லாம் அவலமான நிலையாக இருப்பதை அவர் படம் பிடித்து காட்டியிருக்கின்றார். அடுத்ததாக கவியரசர் கண்ணதாசன், அவரையும் கண்ணதாசன் காட்டும் வாழ்வியல் நெறி என்ற கவிதையில் கண்ணதாசனினுடைய பாடல் வரிகளை பார்த்த ஞாபகம் இல்லையோ, அந்த பாடல்களை எல்லாம் எடுத்துக்கொண்டே காகிதத்தில் கப்பல் செய்து கடல் மீது மிதக்க விட்டேன், அந்த பாடல் வரிகளை எல்லாம் எடுத்து மிக அழகான ஒரு என்சீர் விருத்தமாக கவிஞர் படைத்திருக்கின்றார். கண்ணா கருமை நிற கண்ணா, கண்ணனின் காதலன் என்று பாடினான் மகாகவி பாரதி. அம்மையாரும் கண்ணனை காதலனாக எண்ணி இவரும் தன்னுடைய பாக்களால் கண்ணனை காதலிக்கிறார். மிக அழகாக, திருட்டு பயல் நீ திருடுகின்றாய் என்னிதயம், உருண்டு திரண்ட உணர்வான ஆண்மை, பருவ மகள் என்னை பதம் பார்க்க என் சொல் மறுக்கையில் மாறும் மனம் என்று திருட்டு பயலாக கண்ணனை நினைத்து, அவன் எப்பவுமே கல்வன்தான்,
கல்வன்தான் திருடன். அதாவது ராமாயணத்தினுடைய இதுல ராமன் மிக நேர்மையானவன், உண்மையானவன். ஆனால் கண்ணனுடைய அவதாரத்தினுடைய நோக்கமே என்ன என்றால், இந்த மாதிரியான சின்ன சின்ன தவறுகளை எல்லாம் செய்து மக்களினுடைய இல்லத்துல ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே கண்ணனினுடைய அவதாரம் நிகழ்ந்ததாக சொல்லுவார்கள். ராமனுக்கும் கண்ணனுக்கும் உள்ள வேறுபாடு என்றால் இதுதான், மாயக்கண்ணன் என்றுதான் நாம் அவனை அழைக்கின்றோம். இப்ப கண்ணனை மிக அழகாக காதலித்திருக்கின்றார் கவிஞர் அவர்கள். ஒரு தடவை சொல்வாயா, உண்டனது மௌனம்தான் உள்ளத்தை உருக்குதடி. நிறைய காதல் கவிதைகள் இதில் இடம்பெற்றிருக்கிறது. என்றனது கண்மணியே என்னுயிரே அறிவாயே, பன்மொழிகள் கண்ணசைவில் பற்றுதடி தீயாகி, என்றனுள்ளம் நோகுதடி என் செய்வேன் சொல்வாயே என்று மிக அழகாக கேட்டிருக்கிறார். கம்பன் காட்டிய வாழ்வியல் நெறி. கம்பன் வீட்டு கட்டுத்தெறியும் கவி பாடும். அப்படிப்பட்ட புகழுக்கு உரியவர். கற்புக்கு சீதையினை சான்றாய் காட்டி, கலைகளுக்கு கோசலையை சான்றாய் காட்டி, பொற்பதமாய் கணவனுக்காய் காட்டில் வாழ்ந்த பொன்னான மேனியலாய் புவியில் நிற்கும் மற்போரில் வீரத்தை காட்டினாலும் மறக்க ஒண்ணா தாரை அவள் புலம்பல் காட்டி. தாரையையும் மிக அழகாக அந்த கம்பன் காட்டிய காவிய பெண்களை எல்லாம் வாழ்வியல் நெறியாக காட்டி சென்றிருக்கிறார் கவிஞர் அவர்கள். கருங்கல்லும் கடவுளாய். இந்த கவிதையில் பார்த்தோமேயானால் தலைப்புல கடவுளுக்கும் கவிஞருக்குமான ஒரு உரையாடலாக இது இடம்பெற்றிருக்கிறது. கடவுள் கவிஞருடைய கனவில் வந்தாரா அல்லது நேரில் வந்தாரா என்று தெரியவில்லை. கடவுளை கண்டேன், கையை பிடித்தேன். கண்டிப்பாக நேரில் வந்திருப்பார் என்று நினைக்கிறேன். விடயங்கள் பலவும் விரைந்துமே சொன்னேன். இடப்பக்கம் சக்தியுடன் இருக்கும் ஈசனிடம் தடங்கல்கள் நீக்கிடவே தாருங்கள் செல்வத்தை, மடல்களும் மனைந்தேன் மறுமொழி தந்தார். மானிடா கேட்பாயே, மந்திரமும் மாயமும் ஏனடா வேண்டும்? எல்லோரும் மனத்தை சுத்தமாக வைத்தாலே சுகமுமே தாமே வரும். மொத்தமாய் தூய்மையை மோதலின்றி பேண சித்தமாய் வாழும் சிறந்து விளங்கும். அழகாக இறைவன் விடையளிப்பதாகவும் இவர் வினா கேட்பதாகவும் ஒரு வினா விடை வடிவத்தில் மிக அழகான ஒரு உரையாடலாக கவிதை வரிகள் அமைந்திருக்கின்றது. அடுத்தது பார்த்தோமேயானால் கலைந்து போகும் கோலங்கள். அதாவது உப்பு விற்கும் தொழிலாளி அழுகை கேலி, உறவுகளின் விரிசல்கள் கோலம் பாரி. தப்பு செய்யும் மானிடரின் சோகம் தன்னை, தண்டனைகள் தொடர்கின்ற நிலையை பாரி. இப்பாரில் கடவுவானும் மனிதன் காணீர், இத்தரை மீதில் துயரங்கள் அதிகம் ஏனோ, எப்பாடுபட்டாலும் இன்பம் நோக்கி எத்திக்கும் கண்ணீரில் கலையும் கோலம் என்று காணக்கூடிய கோலங்களை எல்லாம் மிக அழகாக வகைப்படுத்தி சென்றிருக்கின்றார். கல்வியின் கொடையாளர் காமராசர். கல்விக்கண் திறந்த காமராசரையும் மண்ணுலகில் மைந்தனவன் மாற்றமில்லை, மங்காத புகழ்பெற்ற மனித தெய்வம், கண்கண்ட கடவுளரின் வடிவம் என்றோ எழுத்தறிவித்தவன் இறைவன். நமக்கு எல்லாம் எழுத்தை கற்பித்து நமக்கு பள்ளிகளை திறந்து நம்மை எல்லாம் படிக்க செய்த ஒரு கொடையாளர் என்று சொன்னால் அது கல்விக்கண் திறந்த காமராசர். அவரை பாடாமல் இருக்கவே முடியாது. மிக அழகான ஒரு கவிதையாக, பெண்ணடிமை கூடாதே என்றுரைத்தால் பெருமை பல பேசிடுவோம் இற்றை நாளில், விண்ணுலகம் சென்றாலும் மறையாதே விடிவெள்ளி காமராசன் புகழ்தானே. ஒரு மிகச்சிறந்த ஒரு அரசியல்வாதியாக திகழ்ந்தவர் என்று பார்த்தால் கவியர் காமராசரை நாம் சொல்லலாம். அடுத்தது கற்றவரே அறிவீர்கள். இந்த கவிதைகள் எல்லாமே பார்த்தோமேயானால் கற்றவரே என்ற தனிச்சொல் இடம்பெற்ற அழகான ஒரு நேரிசை வெண்பாக்களாகவே இந்த கவிதை எல்லாம். இரண்டாம் அடியில் கற்றவரே என்பது தனிச்சொல்லாக இருக்கிறது. இது மரபில் இவர் ஆழங்கால் பட்ட தன்மையை மிக அழகாக நமக்கு எடுத்துரைக்கிறது. சான்றுக்காக ஒரே ஒரு கவிதை மட்டும். ஒற்றுமை பண்பினை ஓதிட ஓங்கிடும் சுற்றங்கள் எம்மருங்கும் சுத்தம்தான், கற்றவரே நற்றவத்தால் தந்திடுவீர் நல்லாசி மக்களுக்கு உற்றிடம் அகுதாகும் ஊன்று என்று மிக அழகான கவிதை வரிகளாக ஒரு நேரிசை வெண்பாக்களாக படைத்திருக்கின்றார். அதுவும் மிக ஒரு சிறப்பான ஒன்று. அடுத்ததாக பார்த்தோமேயான காவியதாசன் கண்ணதாசன். மீண்டும் கண்ணதாசனுடைய கவிதை வரிகள்ல கவிதைகள் இயற்றி இருக்கிறார். காதல் எனும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன் நான் என்ற ஒரு அழகான ஒரு பாடல் வரிகள்ல ஆரம்பிக்கக்கூடிய காதலெனும் தேர்வெழுதி, காதலெனும் தேர்வெழுதி காத்திருந்தேன் கண்ணாலா, மோதல்கள் வேண்டாவே மோகத்தில் நான் இருக்க, நோதலால் என் மனமும் நோகிறது அறியாயோ, ஆதங்கம் மேவிடவே அடைப்பாயோ என்னவனே என்று தன் காதல் மனத்தை காவியமாக்கி இருக்கிறார் கவிஞர் அவர்கள். அடுத்ததாக பார்த்தோமேயானால் காலத்தில் வந்த கைமாறு. இதில் பார்த்தோமேயானால் துருபதனின் மகளான பாஞ்சாலி நொந்து துன்பங்கள் பலவற்றை அனுபவித்தால் பாவம், தருமனது சூதாட்டம் தகை சான்ற மானம், தரம் கெட்ட கௌரவர்கள் விலை பேச அந்தோ, அருமையான பத்தினியோ அனல் தனிலே வேக
அபயமென்றே கண்ணனையும் அழைத்திட்டாள் அன்றோ, உருவான பாரத போர் உரமாக தர்மம் உரிப்பொருளாய் வென்றதென்றோ கைமாறும் உண்டு கண்டோம் என்று மிக அழகாக கைமாறு வேண்டா கடப்பாடு என்று சொல்வார்கள். எதிர்பார்த்து செய்யாத உதவி. ஆனால் இது அனைத்துமே எதிர்பாராமல் செய்த உதவி. செய்யாமல் செய்த உதவி என்று ஒன்று உண்டு. நாம் அடுத்தவர்களுக்கு எந்த உதவியுமே செய்யாது இருக்கும் பொழுது அவர் நமக்கு செய்த உதவி. அப்படிப்பட்ட உதவிகளை எல்லாம் இங்கு பட்டியலிட்டிருக்கின்றார் கவிஞர் அவர்கள். அடுத்ததாக நேர மேலாண்மை பற்றிய காலம் என்ற தலைப்பிலான கவிதை. கண்ணாக காலத்தை காத்திடலும் வேண்டும் என்பேன், வண்ணமுற வளம் யாவும் வந்திடுமே காலத்தால், மண்மீதில் மானிடரும் மகத்துவமாய் காலமதை பண்பனவே நினைத்தென்றும் பரவசமாய் வாழியவே. நேர மேலாண்மை மிக மிக முக்கியமான ஒன்றாக காட்டியிருக்கின்றார். ஔவையையும் கம்பனையும் இளங்கோவையும் கண்ணதாசனையும் பாடிய கவிஞர் கவிமேகம் காலமேகத்தையும் விட்டு வைக்கவில்லை. கவிமேகம் காலமேகத்தையும் காலமேகம் என்னும் கவிமேகம் என்னும் தலைப்பில் மிக அழகாக கவிதை புரிந்திருக்கின்றார். வரதன் என்ற தம் பெயரை மாற்றிக்கொண்டு வளமையான கவிப்பழமும் மனைந்தார் அன்றோ. தரமான ஸ்லேடை, மிக அழகான ஒரு ஸ்லேடை படிக்கக்கூடிய ஒரு கவிஞர் பார்த்தோமே என்றால் கவிமேகம் காலமேகம் என்று சொல்லலாம். உரமாக தாம்பூலம் தேவி தன்னை உமிழ்ந்தாலே இவர் நாவில் கலைமகள்தான் விரல் கொண்டே எழுதாத நிலையின் போதும் வித்தகராய் கவிமேகம் ஆனார் அன்றோ என்று மிக அழகாக காலமேகம் என்னும் கவிமேகம் என்ற கவிதையில் காலமேகத்தை புகழ்ந்து சொல்லி இருக்கின்றார். கொரோனா தொற்று காலத்திற்காக மிக அழகான கவிதைகள் இடம்பெற்றிருக்கிறது. சமுதாய அக்கறை, குடிபோதை விற்கின்ற குடியரசும் உணர்ந்திடுமா. நாட்டுல டாஸ்மாக் அரசே விற்கக்கூடிய ஒரு அவல நிலை. ஆனால் வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய ஒரு துறை, அரசுக்கு வருவாய் ஈட்டி தரக்கூடிய ஒரு துறை என்றால் அந்த துறைதான். கொள்கை, அதை நாம் தலையிட முடியாது என்று உச்ச நீதிமன்றமே தீர்ப்பளித்த ஒரு விடயம் அது. நாம் ஒன்றும் அதை பற்றி பேச முடியாது. ஆனால் அடிப்பட்டும் திருந்தாத அகங்காரம் கொண்டவரால் அடியெடுத்து வைக்கின்ற அவமான செயல் எல்லாம் இடி மின்னல் தாக்குதல் போல் இல்லறத்தில் பாதிப்பை கடிதினிலே தந்துவிட கண்ணீரே நிலையாகும் என்று குடி போதையினால் ஏற்படக்கூடிய அவல நிலையையும் அதே பக்கத்திலேயே பார்த்தோமையானால் குடிமகனா குடிமகளா என்றும் கேட்டிருக்கிறார். அப்பொழுது பெண்களினுடைய ஒரு அவல நிலை எல்லோரும் சொல்ல முடியாது. சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாதை மாறி சென்றிருக்கக்கூடிய பெண்களினுடைய அவல நிலையையும் தன்னுடைய கவிதையில் அவர் சுட்டி காட்டி இருக்கின்றார். அடுத்ததாக பார்த்தோமேயான குலத்தை காப்போம், மனித குலத்தை நாம் காக்க வேண்டும் என்ற கருத்தில் முத்தமிழும் நமக்கெல்லாம் முத்தாக சொல்லிடுமே, வித்தாக குடும்பத்தை விதியாக சான்றாக சித்திரமாய் தர்மத்தை சிறப்போடு போதிக்கும் இத்தரையின் மீதினிலே இனியொரு காப்பியமாம் என்று சொல்லி நாம் குலத்தை எல்லாம் காக்க வேண்டும், மனிதத்தை காக்கக்கூடிய வழிமுறைகளை தன்னுடைய கவிதையில் அவர் பட்டியலிட்டு சென்றிருக்கின்றார். குறுந்தொகை கூறும் காதல் வாழ்வு. சங்க இலக்கியத்தையும் விட்டு வைக்கவில்லை அம்மா அவர்கள். சங்க இலக்கியத்திலும் குறுந்தொகையில் எடுத்துரைக்கும் காதலுமே என்றும் குன்றாத சங்ககால தெய்வீக காதல், மறுபிறப்பும் உண்டென்று சொல்லுகின்ற காதல், மதிமுகத்தால் செப்புகின்ற மாசற்ற காதல், உறுதிமொழி தருகின்ற உயிரான காதல், உறவாகும் என்னாலும் உண்மையான காதல், சிறு பொழுதும் பெரும் பொழுதும் சிதறாத காதல், சீர்மை மிகும் இலக்கியத்தில் இடம்பெற்ற காதல் என்று குறுந்தொகையில் இடம்பெற்ற காதலை மிக அழகாக காட்டியிருக்கின்றார். கேள்விக்குறியாகும் முதியோர் நிலை. நிறைய முதியோர் இல்லங்கள் தோன்றுவதற்கான காரணங்கள், முதியோர்கள் நிலையதுவும் முற்றிலுமே கேள்விகளே. கதியாக தம் மக்கள் காப்பார்கள் என்ற நிலை விதியாக இருந்தாலும் விளக்குகின்றார் முதியோரை. சதி செய்யும் சமுதாயம் சத்தியமாய் மாற வேண்டும் என்ற தன்னுடைய வேட்கையை வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றார். கொடிது கொடிது வறுமை கொடிது என்ற நூலில், அதாவது மானிடராய் பிறத்தல் அரிது, பிறந்தாலும் இளமையில் வறுமை கொடிது என்று ஔவையார் சொல்லி இருப்பார். சிறுமை கண்டு பொங்குதலும் வேண்டும் என்றே சீராக்கும் நன்னறியை அறிதல் வேண்டும், வறுமை கண்டு இரக்கமுடன் வாழ்தல் வேண்டும், வாட்டுகின்ற பசிப்பினியை போக்கல் வேண்டும். வள்ளலார், பசித்து வருவோருக்கெல்லாம் அணையா விளக்காக அடுப்பேற்றி வைத்த வள்ளலார், அவருடைய கருத்து வாட்டுகின்ற பசிப்பினியை போக்க வேண்டும் என்ற கருத்தை கொடிது கொடிது வறுமை கொடிது என்ற பாடலில் நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக சாரல் தூவும் முதிர்கள், கொழிக்கும் ஆற்றாத கோதையின் துயரம் என்ற பாடல் வரிகள்ல பார்த்தோமேயானால், வாராயோ வெய்யோனே வந்து துயர் கலையாயோ, தாராயோ நற்செய்தி தையலுமே மனம் மகிழ, பாராயோ அவள் நிலைமை பாதகத்தி கதறலையும்,
சீரான வாழ்வதுவும் சிதறியுமே போனதன்றோ என்று தன்னுடைய கோமகளின் நிலை கண்டு மிக வருந்தி இருக்கக்கூடிய ஒரு துயரான ஒரு பாடலையும் கவிதை வரிகளையும் நமக்கு தந்திருக்கின்றார். அடுத்ததாக பார்த்தோமேயானால் சாளரத்தில் நிலவலையும் ஜன்னல் வழியாக வெண்ணிலவு நானும் தான் கண்ட காட்சி பேருவகை தந்திடுதே நிலவே சாட்சி மண்ணுலகில் நீயுதிக்கும் காலம் தன்னை மனத்தினிலே எதிர்பார்க்கும் வேலை தன்னில் தன்னொழியாய் வளம் வந்தாய் கண்டே நானே தளிர் நடையும் நடக்கின்ற மழலை போலே வெண்முகிலும் விளையாடும் விண்ணின் மீது வெந்தழலை தனித்திடவே வந்தாய் நீயே என்று சாளரத்து நிலவிலே அழகாக வர்ணித்து சொல்லி இருக்கின்றார். சித்தமெல்லாம் காதலினார் சிந்தையுள்ளே வாழ்கின்றாள் என்று நித்திரையின் வேலையிலும் நித்திலமாய் ஒழுகின்றாள் பத்தரையின் மாற்றாவால் பசும்பொன்னாய் மாறுகின்றாள் உத்தரவும் போடுகின்றாள் உலகினிலே கற்பிக்க வித்தகியின் மாயவளை வீழ்ந்தேனே இன்புடனே என்று காதலினுடைய மகத்துவத்தை தன்னுடைய கவிதை வரிகளிலே காட்டி சென்று இருக்கிறார். சேற்றில் வாழும் செந்தமிழன் என்ற உழைக்கும் வர்க்கத்தினை சோற்றில் கை வைக்கும் போதினிலும் காற்றிலே அசையும் வயல்வெளிகள் ஆற்றினில் நீரினை எதிர்நோக்கும் சேற்றில் வாழும் செந்தமிழன் என்ற கவிதை வரிகளில் பதிவு செய்திருக்கின்றார். இப்படி பார்த்தோமேயான சூர்ப்பனகை சொப்பன சுந்தரியான சூர்ப்பனகை சீதைக்கு விளக்கத்தை ராமன் சொல்ல சீற்றமுடன் சூர்ப்பனகை விரித்தாள் கண்ணை பாதையுமே மாறித்தான் பயணம் செய்தாள் பாதையிலே இலக்குவனின் வண்ணம் கண்டாள் காதையினை எடுத்துயம்பும் பாங்கில் கம்பன் காலத்தால் நடந்திட்ட செயலே என்றான் சீதை தன்னை ராவணனும் கவர்ந்தும் செல்ல சிறப்பாக தர்மத்தை காட்டி நின்றான். கதையினுடைய நகர்விற்கு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் சூர்ப்பனகை. மிக அழகான ஒரு படைக்கப்பட்ட ஒரு கதாபாத்திரம் என்று நாம் சொல்லலாம். கம்பனினுடைய அழகாக அவளுடைய நடையே அந்த இறுதி வரி, அதாவது பஞ்சு ஒளிர் விஞ்சு கொளிர் பல்லவம் அணுங்க அந்த பாடல்கள்ல ஒரு பெண்மையினுடைய மென்மையை எடுத்து காட்டி இறுதி வரிகள்ல ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். நஞ்சமகள் வந்தாள் வஞ்சி என் மனத்தில எல்லாம் வஞ்சத்தை நகர்த்தி கொண்டு வஞ்சமகள் வந்தாள் என்ற சூர்ப்பனினுடைய வரவை வந்து கம்பன் அழகாக சுட்டி காட்டி இருப்பார். தமிழனினுடைய மாறா மரபு, நான் ஏற்கனவே சொன்னேன், தன் இனத்தை பாடாத கவிதை. தன்னுடைய தமிழ் இனத்தை பாட்டோடு பண்பாடும் இணைந்த வாழ்வில் பரிசுத்தம் ஒன்றேதான் ஆட்சி செய்யும் ஏட்டினிலே இயம்பிடவே ஆசை கொண்டே எடுத்துரைத்தேன் தமிழரது மரபை நானும் தீட்டுகின்ற திட்டங்கள் என்றும் மாறா திக்கெல்லாம் சென்றடையும் உழவர் வாழ்வில் நாட்டினிலும் வீட்டினிலும் தமிழே ஆளும் நன்னறிகள் நம்பிலே சென்றே சேரும் என்ற கவிதை வரிகளில் பாடியிருக்கின்றார். தமிழர் என்று கொட்டும் முரசே என்று முரசு கொட்டி மிக அழகாக உலகிற்கு முரசாக உயர் பண்பாட்டை உறவாகி தந்தவரும் தமிழர் தாடே. உலகத்தில் பார்த்தோமேயானால் வாழ்விற்கு இலக்கணம் சொன்ன ஒரு மொழி என்றால் அது தமிழ் மட்டும்தான். அகவாழ்வு புறவாழ்வு என்று வேறு எந்த மொழிகளுமே வாழ்விற்கு இலக்கணத்தை வகுக்கவில்லை. அப்படிப்பட்ட சிறந்த மொழியாக உலகத்திற்கே பண்பாட்டை சொன்ன மொழியாக இருக்கக்கூடியது தமிழ். பலர் காணும் பல்கலைகள் வளர்த்தும் இங்கே பாரம்பரியத்தினையும் காப்பவர்கள் நலமுடனே நம்மாழ்வை சிறக்கச் செய்து நாட்டினிலே ஒற்றுமையை ஓங்கச் செய்து புலவர்கள் மிக்குடைய நாடாய் மாற்றி புவிதனிலே கொட்டிடுவோம் முரசு தன்னை என்று மிக அழகாக முரசு கொட்டி மகிழ்ந்திருக்கின்றார் நம்முடைய கவிஞர் அவர்கள். தமிழர் திருநாள் தரணியின் பெருநாள், இது விருத்த மந்தாதியாக ஒரு சிற்றிலக்கியமாக தமிழர் திருநாளான பொங்கல் திருநாளை பற்றிய கவிதையாக வெளிவந்திருக்கின்றது. அடுத்ததாக பார்த்தோமேயானால் தமிழே நீ வாழி என்று முத்தமிழ் பேசி முகவரி தந்து முத்தொழில் வண்ணமும் வாழி முத்துகள் கொழிக்கும் முதுகடல் கூடும் மூச்சிலும் பேச்சிலும் வாழி என்று அன்னை தமிழை வாழ்த்தி சென்றிருக்கின்றார். தமிழ் மொழி வாழ்கவே என்ற அடுத்த கவிதைகளும் அப்படியே அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக தருணத்தில் எழுந்த தத்துவ ஞானம் கீதை என்ற கவிதையில் அர்ஜுனனுக்கு உபதேசித்த வரிகளை கவலையின்றி போரிடுவாய் அர்ஜுனா நீயும் காலத்தே நீதியையும் நாட்டிடவே இங்கே அவப்பெயரும் வாராது காத்திடுவேன் உன்னை அநீதிதனை நீக்கிடவே அவதரித்தாய் நீகே உவப்பில்லா உள்ளத்தை படைத்தவனே நீயும் உறுதியுடன் போர்க்களத்தில் தத்துவத்தை நோக்கி தவக்காலம் செய்தவனே ஞானத்தால் பார்ப்பாய் தப்பேதும் இல்லையடா தர்மத்தை காக்க என்ற வரிகளில் மிக அழகாக கீதையினுடைய வரிகளை சுட்டி சென்றிருக்கிறார். தனியே தன்னந்தனியே வாடுகிறேன் என்று இசைக்கின்ற என் கையிலே இசையாகி போய் விடுவாய் பசி போல நமதுள்ளம் பசுமையான நினைவுகளால் அசை போடும் என்று மினி அகலாதே என விட்டே திசைதோறும் உன் நினைவு திண்டாடும் என் இதயம் என்று சொல்லி இருக்கின்றார்.
தன்னலமற்ற புனிதர்கள் என்பதில் மனிதர் இங்கே பாருங்கள் மனிதநேய பண்பாளே. புனிதராக மாறி இங்கு புனிதரையும் காக்கின்றார். நனிமிக்க செயல்தனை நமக்காக செய்கின்றார். கனி போல இவர் வாழும் காலத்தால் மாற வேண்டும் என்று மருத்துவர்களாக இருக்கக்கூடியவர்களை தன்னலமற்ற புனிதர்கள் என்று தன்னுடைய கவிதையில் சொல்லி இருக்கிறார். தாய்மைக்கு வீர வணக்கத்தையும் சொல்லி இருக்கிறார் தன்னுடைய 101வது கவிதையாக. தாய்மையாக தாயவள் கண்ணகி என்ற கவிதையோடு இந்த நூல் நிறைவு பெறுகிறது. தாயாக கண்ணகியும் தாயான மாதவியும் தேயாத கற்பிற்கு தேர்ந்தெடுத்த தாயாகி மேயாத மானாகி மெய்யுலகில் வாழ்கின்றார் சேயாய் சிறப்பிக்கும் சென்று என்ற கவிதை வரிகளில் மாதவியினுடைய கற்பின் திறத்தையும் கண்ணகியினுடைய தாயான திறத்தையும் மிக அழகாக சுட்டி காட்டியிருக்கிறார் கவிஞர் அவர்கள். மிக ஒரு சிறப்பான ஒரு கவிதை நூலாக இது வெளிவந்திருக்கிறது. மரபு கவிதை, சமுதாய சிந்தனைகளையும் தன்னுடைய கவிதைகளில் மிக அழகாக இடம்பெற்றிருக்கிறார். என்னால் முடிந்த அளவிற்கு இந்த நூலினை நான் திறனாய்வு செய்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன். இந்த அரியதொரு வாய்ப்பினை வழங்கி இருக்கின்ற, இன்னும் வாழ்த்துரை வழங்கவிருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி, மிக நீண்டதொரு உரையாக இருந்தாலும் அதை பொறுமையாக கேட்டதற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். சிறப்பு. கணவதி என்று தொடங்கி கண்ணகியில் நிறைத்திருக்கிறார். நீங்கள் உங்களுடைய அந்த பாடலுக்கு எங்களுக்கு தெரியும் சுருதி மாறாமல் இருக்கும் என்று. ஆனால் பேச்சில எப்படி சொல்வது என்று தெரிய எப்படி தொடங்கினீர்களோ அப்படிக்கு இந்த நிறைவு கவிதை வரை ஆற்றலுக்காக கவிதை புத்தகமே மேய்ந்து விட்டீர்கள். இப்போது அத்தனை கவிதைகளும் எல்லோரும் மனதிலையும் நிற்கிற அளவுக்கு உங்கள் வார்த்தைகள், உங்கள் வரிகள் அவ்வளவு சிறப்பாக திறனாய்வு இருந்திருக்கிறது. கண்ணிரண்டாய் எண்ணும் எழுத்து பொன்னிரண்டாய் கனிமூன்றாய் பனிப்பொழிவாய் பல்சுவை அமுதாய் செவிகளிலும் உளத்திலும் பதித்திருக்கிறார் மஞ்சுளா. உங்கள் விஞ்சு தமிழில் திறனாய்வால் மிக சிறப்பான வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அற்புதமாய் திறனாய்வு செய்திருக்கிறீர்கள். இதுல ஆசிரியர் மனநிறைவு கொண்டிருப்பார். வாசகர்கள் இப்ப இதுல கவிதையை நேசிக்கிற அத்தனை பேருக்கும் அந்த காதிலே தேன் வார்த்தது போல அவ்வளவு சிறப்பாக இருந்தது. சிறப்பான வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்கள் திறனாய்வு நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்ததாக நாங்கள் வாழ்த்துறைகளுக்குள்ளே செல்ல இருக்கிறோம். சில பெயர்களை முன்பதிவே செய்திருக்கிறார்கள். தாங்கள் இணைவோம் வாழ்த்துறை செய்வோம் என்ற அந்த வகையிலே ஆதிலட்சுமி சிவகுமார் அவர்கள் வருவதில் இணைந்திருப்பவர்களை நான் சிலருடைய பெயர்களை தருகிறேன். கௌரி பூர்ணராஜன் மற்றும் ஜெயசக்தி பிரபாகரன், நீங்க தூரத்தில் இருந்தாலும் ஓடி வந்து நீங்கள் இப்பொழுது இணைந்திருக்கிறீர்கள். மற்றவர்கள் தொடர்ச்சியாக இவர்களை தொடர்ந்து அத்தனை பேரும் உங்கள் வாழ்த்துறைகளை ஒருவர் பின் ஒருவராக மன நிறைவோடு தர வேண்டும் என்று அன்பாய் வேண்டிக் கொள்கிறோம். இப்பொழுது ஆதிலட்சுமி சிவகுமார் அவர்கள்